அண்ணானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில ஆபத்துகளை நாம் எதிர்கொள்ளும் போது, நமக்கு ஆபத்து வருது, இல்லை நமக்கு ஆபத்து இருக்குது, நமக்கு ஆபத்து நடக்க போகுதுன்றதை நம்ம தெரிந்து கொள்ளும் போது அடுத்த கணமே நாம் பயத்துக்குள்ளாகிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறத நம்மால் பார்க்க முடியறதில்ல. சில நேரங்களில் நாம் அதை சந்தேகிக்கிறோம். இப்படி பார்க்க முடியாததுனாலையும் அதை சந்தேகிக்கிறதுனாலையும் நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போகிறதுனால நாம் பயத்துக்குள்ளாகிறோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் சில ஆபத்துக்களை பார்க்குறோம், அதுக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லை இருக்குன்றது ஒரு தீர்மானத்துக்குள்ளே வாரோம். கண்டிப்பாக தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது, நாம் பார்க்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும். ஆனால் நாம் பார்க்க முடியாத எவ்வளவோ ஆபத்துகளுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்குறாருன்றதை நாம் பல வேளைகளில் சிந்திக்கிறது இல்லை. நாம் நேருக்கு நேர் எதிர்கொள்ளுகிற ஆபத்துக்களுக்கும் அவரே பாதுகாப்பாக இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியாத, நாம் அறியாத எவ்வளவோ ஆபத்துகளுக்கும் அவரே பாதுகாப்பாக இருக்கிறார். நாம் நினச்சிக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச காரியங்களுக்கு தான் அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. நமக்கு தெரியாத காரியங்களுக்கும் அவரே பாதுகாப்பாக இருக்கிறார். எலிசா, அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய படை வந்து சுற்றி நிற்கிது. அதுக்கு பின்னாடி எலிசாவுடைய வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவன் பார்க்குறான், மிகப்பெரிய ஒரு சேனை, தேவனுடைய சேனை அங்கே எலிசாவுக்கு பாதுகாப்பாக நிற்கிது. எலிசாவால் பார்க்க முடிந்தது, வேலைக்காரனால் முதல்ல பார்க்க முடியல. இவ்வளோதான் வித்தியாசம். பாதுகாப்பு இருந்ததா அப்படின்னா, பார்க்க முடிந்தவனுக்கும் பாதுகாப்பு இருந்தது, பார்க்க முடியாதவனுக்கும் பாதுகாப்பு இருந்தது. ஆக உங்களால் பார்க்க முடிந்தாலும் பார்க்க முடியாவிட்டாலும் தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு தெரியலனாலும், நீங்கள் பார்க்க முடியலனாலும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அதை நம்ம ஒருபோதும் அவிசுவாசத்தோடு பார்க்காம விசுவாசத்தோடு நாம் அதை அணுகும்போது நாம் அந்த பாதுகாப்புக்குள்ளே பயம் இல்லாமல் சமாதானமாக இருக்க முடியும். அந்த விசுவாசத்தை நாம் இழக்கும் போது நாம் சமாதானத்தை இழந்துடுறோம், பயத்துக்குள்ளாகிறோம். ஆகவே எப்போதும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்ற விசுவாசத்துக்குள்ளே நம்மை வைத்துக்கொள்வது நம்முடைய சமாதானத்தை நாம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு அது உதவியாக இருக்கும். வேதவசனமும் அதை தான் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் பகல்லையும் நம்மை பாதுகாக்கிறார், நாம் தூங்கும்போது இரவிலும் நம்மை பாதுகாக்கிறார். நம்மால் பார்க்க முடிந்த ஆபத்துகளுக்கும் பாதுகாப்பு அவரே, பார்க்க முடியாத ஆபத்துகளுக்கும் அவரே பாதுகாப்பு. எத்தனை ஒரு அற்புதமான தேவனை நாம் கொண்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட தேவனை நாம் கொண்டு இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.